புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பில் அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது, நாம் இருக்கிற அணி தொடர வேண்டும், அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தவர் திருமாவளவன். அவரோட சொன்னார், அண்ணன் நம்மகிட்ட வரல, ஆனாலும் அவர் மனசு நம்மோட இருக்கும். நான் நினைச்சிருந்தா இல்ல, எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். பாஜக தலைமையிலான அணி, அதையும் மூடினேன். அப்போதே நான் சொன்னேன், அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது, கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது, போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம், இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. நீங்க நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு என்ன நிலை, நான் யூகம் பண்ணது சரியா போச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் பிஜேபியோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் எங்கே வந்தது? ஏன் அதிமுக பிஜேபி போய் சிக்கியது? யோசித்து பாருங்க.